வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ நாங்கள் டிஜிட்டல் நியூஸ் வந்து வாசிக்க போகிறோம். அசிங்கமா கேட்பாங்க. நியூஸ் பேப்பர்லயும் டிஜிட்டல் சேர்த்து கலந்து போட்டு படிக்கிறேன். அது இவர் படிக்கிறேன் இல்லை படிக்கிறேன் இவர் தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவார். ஆமாம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க டிஜிட்டல் நியூஸ்க்கு. போட்டோ தள்ளிடுவாங்க போய் பண்ணதுக்கு அப்புறம். சரி, நேற்று தென் மாநிலங்கள் முதல்ல ஒரு கூட்டம் நடந்துச்சுல்ல, அங்கே நம்ம சிஎம் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி தொகுதி மறுவரை சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்துச்சு நாடாளுமன்றத்தில். அங்க என்ன பண்ணிருக்காங்க, திமுக வந்து அந்த மசோதா வந்து தோக்கடிச்சிட்டாங்க. திமுகவால அந்த மசோதா தோத்துன்னே சொல்லலாம். ஆமா, அந்த மசோதா எதிர்ப்பு தெரிவிச்சு தோத்தது முக்கிய காரணமே திமுகனே சொல்லலாம். அப்போ வந்து நம்ம கோலம் போட்டுட்டு இருந்தவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நீங்க கோலம் போடுங்க, பிரச்சனை விசில போடுங்க, கோலத்தை போடுங்க நீங்க. ஆமா, எல்லாரும் விசில வரீங்கன்னு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, சிஎம் ஆயிட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோ டீலிமிட்டேஷன் சொல்லி ஒரு டீலிமிட்டேஷன் எதுக்கு? இப்போ டிஎம்கே எடுக்கிற ஸ்டாண்ட் கரெக்டான ஸ்டாண்டா? அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும். ஃபேர் டீலிமிட்டேஷன் எடுக்கிறாங்க. எதுக்கு அது எடுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. டீலிமிட்டேஷனே கிடையாது, வேண்டாம், நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சம்பந்தமே இல்லாம பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நாங்க திமுக ஆதரிக்கிறோம், மற்ற கட்சிங்க எல்லாருமே ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஆதரிச்சாங்க ஒரு சில பேர். அதுக்கு முன்னாடி எம்பிக்கள் அனைத்து மறுநாள் போட்டாங்க. அனைத்து எம்பிக்கள் கூட்டம் போட்டாங்க. அதை வேற வந்து பெருமையா இதை வேற சொன்னாங்க. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் ஏன் வந்து காவேரி இதுக்கு வந்து நாங்க இதுக்கு கூட்டம் நாங்க இது கூட்டுறோங்க, எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறோம்ல, அதுக்கு வந்து நீங்க கலந்துருங்க, அது கலந்துருக்கீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, தலைவரா இருக்கிற அதாவது கட்சி தலைவரா இருக்கிற எம்பி யார் இருக்கா? விசிகால இருக்கிற மற்ற கட்சியில இருக்கிறவங்க இருக்காங்களா? அதிமுக இல்ல, திமுக போவே இல்ல, அன்புமணியும் போவே இல்ல, தேமுதிகவும் போல, கம்யூனிஸ்ட் போனாங்க. ஆனா அவங்க நிலைப்பாடு தலைவரும் கிடையாது. ஆமா, அப்படின்னுங்கும் போது இப்ப வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க, மற்ற கட்சி கிட்ட சொல்றாங்க. அந்த கட்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என் தலைமையில நான் கேட்டு சொல்றேன், உடனே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. தலைமையில கேட்டு சொல்றேன், அங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க ஒன்னும் தலைமைக்கே தெரியாது. அப்ப வந்து தலைமையில கேட்டு சொல்றேன் தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து எம்பிக்கள் கூட்டம் போடுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டா ஒரே இடம் முடிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அனைத்து கட்சி தலைவர் வருவாங்க, என்னன்னு அவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனாலயா? ஆமா, நேத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு சைன் போட்டு வந்துட்டாப்ல சின்னஜி முன்னாடி. உங்க நிலைப்பாடு என்ன? நோ டீலிமிட்டேஷன் தானே? ஆமா, அப்படித்தானே தீர்மானம் நிறைவேற்றீங்க. அதை நாங்க இப்ப வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்போம். என்னங்க இது? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு. அவர் டைலாக் சொல்லி அவர் கேட்கணும். வாய் இருந்தா என்ன வேணா பேசுவாரு போல. இது நான் பேசலப்பா, இது அவரோட டைலாக் தான். கையெழுத்த போட்டு வந்துட்டாரு. ஆமா, போட்டு வந்துட்டாரு. இதுக்கு அப்பயே டிஎம்கே சொன்னது மூடிக்கிட்டு கேட்கலாம்ல. டிஎம்கே எதிர்க்கிறோங்கிறது கண்டமேனிக்கு எதிர்க்கிறதா? நீங்க தான் அரசியல்னா எல்லாமேன்றீங்க, அப்ப உங்க பேச்சு நாங்க எப்படி கேட்கறது? இப்ப யாரு பேச்ச கேட்டாரு? மேல போயிட்டு அமைதியா தான் ஃபைன் போட்டு வந்தாரு. அங்க கேள்வி கேட்க முடியாது. ஓனரை மிஞ்சி கேள்வி கேட்டாங்கன்னா உன்னை இது ஃபயர் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ரைட். என்னமோ ஆக மொத்தத்துல ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. ஆமா, சரி, ஒரே அசிங்கமா போச்சு குமார். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. நாளைக்கு திடீர்னு வந்து கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு திருப்பி போராட்டம் பண்ணாலும் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பண்ண வாய்ப்பு இல்ல. தமிழ்நாடு உரிமையை மீட்பேன், தமிழ்நாட்டுக்காக ஒரு மாநில உரிமையை மீட்பேன். மீளுங்க. நாளைக்கே கவர்மெண்ட் மத்திய அரசு வேற எதனா மாநில உரிமைக்கு எதனா ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சுன்னா நோன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து எஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து ஃபேர்ன்னு சொல்லுவோம். டெல்லியில போய் கை கட்டி குனிந்து நிப்போம். அப்படின்னு 3 நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கு. எல்லாத்துலயும் எந்த டைம்ல என்ன வேணுமோ அந்த டைம்ல அதை மாத்தி போட்டாங்க. இதுக்கு அதிமுகவே பரவாயில்லையே. சரி, நம்ம வந்து நியூஸ்குள்ள போவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கல் அந்த மாதிரி சிஎம் வந்துட்டு பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு போயிருக்காரு அசம்பிளிக்கு. அது ஒரு நியூஸ் வேற போட்டு. அவர் வெள்ளிக்கிழமை இந்த காஸ்டியூம்ல தான் போவாரு. ஏன்? ஜோதிடர் சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் பட்டு வேஷ்டி கூட இல்ல, அது ஏதோ கோட் மாதிரி மாடல், அதுலயுமே ஒரு மாடர்னா வச்சு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது ஏதோ மாடர்னா வச்சு போட்டு விட்டு அது பிரச்சனை இல்லை. கோட் மாதிரிலாம் இல்லம்மா, பட்டு வேட்டி தான் அது. உன் டிஸ்பிளே சரியில்லாம ஒரு கோட் மாதிரி தெரியுது. பட்டு வேட்டி சட்டை தான் போட்டு. அவரு நீங்க நம்பிக்கை இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை சட்டமன்ற வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், பட்டு வேட்டி கோயிலுக்கு போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அவர் விருப்பம். ட்ரெஸ் போறது அவர் விருப்பம் தான். வியாபாரம் கொஞ்சம் டல்லா போட்டோம். போயிட்டு கோயில்ல போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நினைக்கிறேன். நல்ல விஷயம். பட்டு வேட்டி நல்லா தான் இருக்கு அவருக்கு. சரி, இன்னைக்கு சட்டமன்றத்துல மொக்க வாங்கிய சிஎம் பாப்போமா? மொக்க வாங்கிய சிஎம் ஜோதிடர் தான் சொல்லணுமா? எதுக்கு தெரியுமா? அவரு
ஆமா நேத்து எங்க கிட்ட வந்துட்டு எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஆதார் என்னோட இங்கேயே வச்சிருக்கேன். டேபிள்லயே இருக்கு. ஓவரா பேசுறாங்க தவிர பாந்த வெளிய விட மாட்டாங்களேயா. எடுத்து நேரம் வரும்போது நாங்க எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னார்ல. அந்த நல்ல நேரம் வந்து இப்ப ஜோசியக்காரர் தான் குறிக்கணும்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆமா. இன்னும் உங்க நல்ல நேரம் குறிச்சு தரலையா ஜோசியக்காரர், எடுத்து காட்டுங்க அப்படின்ட்டு. அவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஜோசியக்காரரு, தமிழக வெற்றிலை கழகம்னு பேர் வச்சதே நான் தான் அப்படின்ட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்க சேனல் லோகோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, வெற்றி, அந்த லோகோ டிசைன் பண்ணதே நான் தான். எல்லாமே அவரு தானா? அப்புறம் எதுக்கு இவரு லோகோ டிசைன் பண்ணி டிசைனரா? அவரு டிசைனரா ஜோசியரா இல்ல ஏதோ ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுத்தாங்களே, பொறுப்பு கொடுத்து பொடல்ல தட்டி அனுப்பிச்சு விட்டாங்களே, என்ன பொறுப்பு அது தெரியல. அவருக்கு ஏதோ பொறுப்பு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. டக்குனு பொறுப்பு ஞாபகம் வரல. ஏதோ பண்றாங்க. படிமா. எழும்பூர் விரைவு ரயில் சேவை மாற்றம். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணி காரணமாக ஆகஸ்ட் 26 வரை விரைவு ரயில் சேவை வந்து மாற்றப்படுதான். எழும்பூர்ல இருந்து தஞ்சை உழவன் ரயில் இன்று முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இரவு 11 மணிக்கு புறப்படும். எனக்கு புரியலங்க. ரொம்ப இல்லங்க, எனக்கு அதுக்கு அது புரியல. எனக்கு எல்லா ட்ரெயினும் தாம்பரத்துக்கு மாத்தினீங்கன்னா நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? போனதா சீரியஸா இப்ப லாஸ்டா ஊருக்கு போனோம் பாரு. நான் கூட கிண்டில இறக்கி விட்டனே. இண்டிபெண்டன்ஸ் எப்படா ஊருக்கு போனோம் பாரு. அந்தோதையில ஏறலாம்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டேன். அந்தோதையில போனா நிக்கிறதுக்கு இடம் வெள்ளைய 2000 பேர் நிக்கிறான். அந்த டைம்ல எனக்கு வந்து கை கொடுத்தது இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் தான். அந்த டைம்ல கரெக்டா எத்தனை மணி 10:59க்கோ 58க்கோ அந்த ட்ரெயின் எடுத்தாங்க. 51 59 ஞாபகம் இல்ல. அந்த டைம்க்கு எடுத்தாங்க. இதுல கூட்டமா இருக்குன்னு சொல்லி அந்த உழவன்ல தான் நான் போனேன் ஊருக்கு. இப்ப அதையும் தாம்பரத்துக்கு மாத்திட்டீங்கன்னா நான் எக்மோர் போய் ஏறுவேன்னா தாம்பரம் போய் என்னங்க காரைக்கால் எக்ஸ்பிரஸா தாம்பரத்துக்கு மாத்திட்டீங்க, உழவனா மாத்திட்டீங்க, எல்லாத்தையும் மாத்தினா என்ன பண்ண முடியும்? எக்மோரே தாம்பரத்துக்கு மாத்தணும். இது என்னோட குமரனுங்க. நானு எக்மோரே தாம்பரத்துக்கு மாத்தணும். எக்மோரே தாம்பரத்துக்கு மாத்திருங்க. இது நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்கணும். அடுத்து பார்த்தோன்னா அரசு திட்டங்கள் ப்ரொமோஷன். ஒரு வீடியோவுக்கு 1 லட்சம் வரை சம்பளம். கிரியேட்டர்களுக்கு நற்செய்தி. நல்லா இருக்கு. அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் சொல்றது? எந்த அரசு? பாஜக. கொஞ்ச நாள்ல இது ஏற்கனவே தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கு. பீகார் சோஷியல் மீடியா. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கு. அங்க நிதிஷ்குமார் இருக்கார்ல, அவர் பையனை வச்சு நிறைய கிரியேட் பண்றாங்க கண்டென்ட். அவங்களுக்கு தராங்க. இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்குல்ல. அப்படியா? ஆமா இருக்கு ரூட் மாஸ். ஆமா இருக்குல்ல. அதனால பாத்துறாங்க. பெருசா தெரியல. 25 ரூபாயில இருந்து 75,000 வரைக்கும் தராங்க. அதனால எனக்கு பெருசா இல்ல. அந்த அனிருத் கூட ஒரு பாட்டு பண்ணாரு. என்ன பாட்டு? ரீல்ஸ்க்கு 10,000 ரூபாய், எதனா ஒரு பாட்டு போட்டாங்களாலும் சரி, அது உடனே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அதுக்கு எடுத்து டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு நிறைய போடுறாங்க. இப்போ பார்த்தா அப்படின்னா அரசு போக்குவரத்து இருக்குல்ல, அது வந்து நிறைய வருது இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்றாங்களாம். இதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு விழுப்புரத்துல அந்த ஃபுட்பால் அடிப்போம்ல, அந்த மாதிரி தொங்கிக்கிட்டே பசங்க போயிருக்காங்க. விழுப்புரத்துல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இது நடக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தொங்கிட்டு போறது ஸ்டண்ட் காட்டுறோன்ற பேர்லயும் சிலர் பண்றாங்க. ஆனா பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொங்கிட்டுமே போறாங்க. அது கவர்மெண்ட் பஸ். அது ஆமா கவர்மெண்ட் பஸ் தான். ஆனா கவர்மெண்ட் பஸ்ல மாதிரி தொங்க கூடாதுன்னு சென்னையில எல்லாத்துக்கும் டோர் போட்டாங்கல்ல. சென்னையில மட்டும் தான் அந்த டோர் இருக்கு. ஆமா, சீரியஸா இல்ல. நான் சென்னை வந்து தான் அந்த டோரே பார்த்தேன். நானும் அதேதான். அந்த டோரே இப்பதான் போட்டாங்கப்பா. எல்லாம் ஃபுட்பால் சென்னை கலாச்சாரமா இருந்துச்சு அந்த ஃபுட்பால் அடிச்சுட்டு போறது. இதெல்லாம் தடுக்கணும்ன்றதுக்காக எல்லா கம்பல்சரி எல்லா பஸ்லயும் டோர் வைக்கணும். டோர் இருந்தாலுமே அது மூடுறதெல்லாம் இப்ப கிடையாது. அது அப்படியே ஓபன்ல தான் சென்னையில மோஸ்டா மூடுறாங்க. முக்காவாசி எல்லா பஸ் டிஎம்கே கவர்மெண்ட் தான் அதுவும் பண்ணாங்க. ஓரளவுக்கு மூடுறாங்க. ஆனா ஊர்ல எல்லாம் மூடவே டோரே கிடையாது. டோரே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மூட மாட்டாங்க. ஆமா. அடுத்து இங்க பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். அதாவது வாடகை கொடுக்கவே காசு இல்லாத நம்ம அண்ணன், ஏழை தாயின் மகன், அதாவது எப்படி சொல்றது, நம்ம நிதி வாங்கி தான் கட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்களா ஜிம் வீடியோ, சிக்ஸ் பேக் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அது எடிட் மாதிரியே இருந்து. அது அதெல்லாம் என்னமோ சிக்ஸ் பேக் வைக்கிறாரு, உடம்பு ஏத்துறாரு, அது பிரச்சனை இல்ல. அண்ணனோட ஷூவோட ரேட் மட்டும் பாப்போமா? ஒரு ஷூ போட்டிருக்காரு அண்ணன் வந்து, ரெட் கலர் ஒரு ஷூ போட்டிருக்காரு. அதோட ரேட்டு 13,499 ரூபா. கம்மிங்க. ஆனா ஒரு திருநிதியில டீ கூட குடிக்க மாட்டாருங்க. நீங்க வேற. காசே இல்லாத வீட்டுக்கு வாடகை கொடுக்கவே காசு இல்லாதவரு. ஆனா 1 லட்ச ரூபா தான் வீட்டு வாடகை. ஆமா. அடுத்து இன்னொரு ஷூ வருது 11,999 ரூபா. 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஷூ வாங்கி போட்டுருக்கேன். டக்குனு அண்ணன் நல்லா தான் இருக்கு. ஏன் நான் கார் வாங்க கூடாதா? ஏன் நான் கார்ல போக கூடாதா அப்படின்ற அண்ணன் வந்து என்ன பண்றது? அடுத்து எம்எல்ஏக்களுக்கு எந்த கார்? தலைமை செயலகத்தில் டெஸ்ட் டிரைவுக்காக தயாராக காத்திருக்கும் மஹேந்திரா நிறுவனத்தின் இதெல்லாம் முடியுமா?
இத வந்து இப்ப என்னன்னா லயனா நிக்குதுல, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்கார்பியோவா எக்ஸ்யூஏ 300 400 முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு காரா ஓட்டி பார்ப்பாரு. அவர் அதானே பண்றாரு. லீவ்ல அவரு சிங்க பெண்கள் ஒரு டயலாக் வரும்ல, பிடிச்சிருக்கா ஓட்டி பாத்தீங்களா, டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பிடிச்சிருக்கா, வேணுமா, கிடைக்குமா, அந்த மாதிரி. போன வாரம் ஒரு நியூஸ் படிச்சோம் தெரியுமா? என்னது? 800 கொசஸ்தலை ஆற்றுல வந்து 10 கணக்குல மீன் செத்து ஒதுங்குச்சு. அது வந்து கம்பெனிகளோட ரசாயன கழிவுகளா இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அது ரசாயன கழிவுலாம் இல்லையா, மனித கழிவு கலந்தனால மீன்கள்லாம் இறந்து அப்படின்னு சுற்றுலாத்துறை எங்க இருந்து கலந்த குழக்கம் அதுல அடிச்சு விட்றாப்புல. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆறு இருக்குல்ல, அந்த கொசஸ்தலை ஆறு, அதுல வந்து கெமிக்கல் கலந்த வீடியோவே ரெகுலரா வரும். அப்பப்போ கெமிக்கல் கலந்துருக்கும். கெமிக்கல் தனியா இருக்கும், கடல் தனியா இருக்கும். அந்த ஏரியா அந்த ஆறை சுத்தி பல ஃபேக்டரிஸ் இருக்கு, பல கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க தான். ஆனா இவர் மனித கழிவுன்றது பல கூவாத்துல கூட மனித கழிவு எல்லாம் கலக்குது. ட்ரைனேஜ் ஓஸ் எல்லாம் மாத்தி இந்த பக்கம் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. அதை சாப்பிட்டா மீன் சாவுமா? தெரியல, எனக்கு தெரியல. தெரியல. அடுத்து இங்க பாருங்க, ரேஷன் கடைகளில் எடை குறைவாக வரும் அரிசி மூட்டைகள், பணியாளர்கள் வேதனை. கஷ்டம்தான். ரேஷன் கார்டுல வர மூட்டையும் கம்மியா வருது, ரேஷன் கார்டுலயும் பழைய ஃப்ராட் வேலையை பாக்குறாங்க. இப்பதான் இன்னொரு நியூஸ் இப்ப கூட பார்த்தோமே, இன்னமும் அரிசி திருட்டுலாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்க, இல்ல இப்ப ரேஷன் கடையிலனாலும் போயிட்டு எந்த ரேஷன் கடையில வேணாலும் அரிசி இதெல்லாம் வாங்கிக்கலாமா, அப்படி ஒரு நியூஸ் இப்ப கூட பார்த்தோம். ஆமா, எந்த ரேஷன் கார்டுனா நீங்க வந்து ரேஷன் கார்டு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, அவங்க கார்டு நம்பரோ இல்ல சாஃப்ட் காப்பி ஜெராக்ஸ் அதெல்லாம் உங்க நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க போயிட்டு ஒரு ரேஷன் கடையில போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். எந்த ரேஷன் கடையில? அப்படி எந்த ரேஷன் கடையில வேணா வாங்கிக்கலான்றாரு. அது இன்னும் சரியா தெரியல. எந்த ரேஷன் கடையில வேணாலும் வாங்கிக்கலாம்னா எனக்கு புரியலையே. இப்ப நான் ஒரு ஏரியால இருக்கேன், இப்ப நான் இந்த ஏரியால வந்து எனக்கு வந்து பருப்பும் அரிசியும் இல்ல, சில இடத்துல முக்காவாசி இதுல வந்து அந்த பச்சரிசி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. போனா பச்சரிசி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து ஏரியால போயிட்டு பச்சரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த ஏரியாக்காரன் வந்து நான் சண்டைக்கு வர மாட்டான். இப்போ ஒரு 100 கார்டு ஒரு ஏரியால இருக்குன்னா அந்த 100 கார்டுக்கான தேவையான பொருள் ரேஷன் கடைக்கு வரும். தெரியல. இந்த ரேஷன் கடை இடம் சொல்றேன், இடம் மிஷின்ல ஃப்ராட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கடையிலயும். பாத்திருக்கியா? அதாவது அந்த மேல வைக்கிறாங்க ஒரு இது பாத்திரம், அந்த பாத்திரம் எந்த ரேஷன் கடையில போனாலும் அந்த தராசு இதுல இருக்காது, எடுத்து கீழே தான் வச்சிருப்பாங்க. அந்த தராசுல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும்போது 0ன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். அது அந்த இதுவே ஒரு 1/2 கிலோ இருக்கும், அதை தூக்கி மேல வச்சோன்னு வச்சுக்க, அதுவே ஒரு 1/2 கிலோ. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னா அதுக்குதான் சக்கரை வாங்குவோம். எங்க வீட்டுல சக்கரை வாங்கி ரேஷன் கடை ஒட்டி எங்க அண்ணாச்சி கடை ஒண்ணு இருக்கும், அங்க போய் எடை போட்டு தான் எடுத்துட்டு போவேன். எடை போட்டு எடுத்து போனா அது கம்மியா தான் இருக்கும், கரெக்டா இருக்கும். ஒரு சில கரெக்டா தான் இருக்கு. இப்போ எல்லா கடையும் அப்படி பண்ண மாட்டாங்க, எல்லாரும் எங்க ஊர்ல பண்றாங்க. புத்தாம்பூர் அருகே விவசாயி ஒருவரின் இடத்தை உட்பிரிவு செய்ய சர்வேயர் உதவியாளர் மூலம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரல். அண்ணாச்சில லஞ்சமா? அண்ணன் பேர் சொன்னீங்களா? வடமாநிலம் பக்கம் தானே? இல்ல தெரியலையே, புத்தாம்பூர் எங்க இருக்குன்னு தெரியல. அத முதல்ல பாருமா. புதுக்கோட்டை எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல. புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்துல ஒரு புதுக்கோட்டை. ஆந்திரா சைடு இல்லையா புதுக்கோட்டை? இருக்கலாம். ஆந்திரா கர்நாடகாவா இருக்கும். கர்நாடகா. தமிழ்நாட்டுல லஞ்சம் இல்ல. அண்ணன் பேர் சொல்லியிருந்தா திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஆமா. இன்னொன்னு, மகான் காந்தி மகான் பிறந்த ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு 7 பேர் செத்துட்டாங்க. அங்கயா? இங்க சொல்றீங்க. காந்தி. ஓகே. எங்க? குஜராத்ல. அங்க மதுவிலக்கு இருக்குப்பா. ஆமா, மதுவிலக்கு தானே இருக்கு, கலாச்சாரம் கச்சலாம். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். இந்தியாவில் எங்கெல்லாம் மதுவிலக்கு இருக்கோ அங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மதுவிலக்கு வேணாம். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு கேக்குறாங்கல்ல, இப்ப பேசுங்க. வீட்டுக்கு காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நேத்து ஒரு சட்டமன்றத்துல வீடியோல நம்ம ஆனந்தன் இருக்காருல்ல, எங்க கிட்ட எல்லாம் காசே இருக்காது, 1000 ரூபாய் கூட இருக்காது, யாருக்கிட்ட ஜிபே தான் வாங்குவோம்னு சொல்லி பேசிட்டே இருந்திருக்காரு. ஜிபே வாங்குவாரா? 1000 ரூபாய் ஜிபே சொல்லினே இருக்கும்போது பக்கத்துல இருக்கவரு அப்படின்னு யாரும் சொல்லிட்டு வராங்க எதிரில இருந்து. அவருக்கு எல்லாம் நிறைய இருக்குது, எவ்வளவு வேணா ஏத்துக்கோங்க, சும்மா தான்டா உட்காந்துருக்கேன், என்ன ஏன்டா மாட்டி வர்றீங்க. புஷியானந்தன் வந்து ஒரு மாதிரி குசும்புகாரு, ஏதாவது ஒரு டார்கெட் நம்மள நோக்கி வந்துச்சுன்னா அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுருவாரு. இன்னொன்னும் போட்டாரு, இவர் வந்து ஏதோ புக் ரிலீஸ்ல அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அவரு யார?
ஆதவன் ஆ அவரு தலைவராண்டு போயிட்டு இந்த release. ஆமா விஜய் அம்பேத்கர் ஆ அவர் தலைவராண்டு போயிட்டு எனக்கு அவரு வேணும், ஆ அவரு நம்மளுக்கு வேணும் ஆ அப்படின்னு சொல்லி இவரு தான் கேட்டு ஆதவ எத்தாரா நம்ம அவர் கட்சிக்கு. இவர் தான் இப்ப வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. ஆதரவுக்கு ஆதரவு கொடுத்தது ஆனா கட்சி அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்றாங்க எல்லாம். அந்த வைத்தறிச்சல தான் பேசியிருப்பாரு. அதனாலதான் மாத்தி வர்றாரோ. உன்னை இட்டுன்னு வந்ததே நான் தான், நீ என்னன்னா என்ன அனுப்பிச்சுட பாக்குற நீனு அப்படின்ட்டு. இங்க பாருங்களேன், தாவேகா உறுப்பினர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இது நேத்து நியூஸ் சொல்லமா? ஆமா. சரி பரவாயில்ல, டிஜிட்டல் தானே, பரவாயில்ல படி படி படி. இங்க பாருங்க, நேத்து ஒருத்தர் வந்து அது தாவேகா உறுப்பினர் வந்து ஒரு எப்படி ஓடிச்சு பெண்ணுக்கு பாருங்க டக்குன்னு நேத்துன்ட்டு. படி படி நேத்துனே சொல்றேனா? ஆமா பாலியல் தொல்லை வந்து கொடுத்திருக்காரு. அவர் பேர் வந்துட்டு ஜோசப் சேவியார். சேவியார். இவர் மேலாம் சட்டம் பாயுமா? அதான் அவர் என்ன மாதிரி கொடுத்துருக்காருன்னா, ஓட்டேரியை சேர்ந்த பெண்ணுக்கு வீடியோ கால் மூலியமா வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ பேசி இருந்திருக்காரு. அது தாவேகாவை பெண்கள் பாதுகாப்பு இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் நடக்கலாமா? தாவேகால் தானே, அதுதான் சொல்றேன். அந்த தாவேகால் சட்டம் பாயணும், கண்டிப்பா சட்டம் பாயணும். கைது பண்ணிருக்காங்களா அவரை? இல்ல, அந்த மாதிரி இது இல்ல. பாஜக வழியில் இந்திய அளவில் பட்டியலின மாணவர்களுக்கான கல்வி நிதியுதவிகள் பலவற்றை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்திய நிலையில் பாஜக வழியிலே தாவேகா கூட்டணி அரசும் செயல்படுகிறது. மாணவர் பாரதிதாசன் கல்வி உதவித்தொகை கிடைக்காததை குறிப்பிட்டு திமுக கண்டன அறிக்கை. திமுக அறிக்கை விட்டுருக்கா? வன்னியரசு அவர் பேசலையா? அவர் பேசல. அவர் ஏதோ திட்டமிட்டு பரப்புறாங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அந்த பையனே வீடியோ போட்டிருக்கான்பா. அந்த பையன் திமுக காரனா இருப்பான். அப்போ ஜபாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த பையன் வீடியோ போட்டிருக்கான். இந்த மாதிரி நாங்கள் படிக்கிறதுக்கு வந்தோம், எங்களுக்கான இது வந்து போன கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு, இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்கு அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். இங்க சாப்பாட்டுக்கே நாங்க வந்து பசங்கள்ட்ட கடன் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், காசை கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டான அந்த உதவித்தொகை வந்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை வீடியோ போட்டிருக்கான். பச்சை டிஎம் கேட்டுருக்கீங்களா? டேய் வாங்கடா, அப்படிதான் சொல்லுவோம். என்னங்க எல்லாத்துக்குமே வா